ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இது சாதாரண நம்ம சமைக்கிற அரிசி தாங்க. இது புழுங்கல் அரிசி தான். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊற வச்சுட்டு வந்துட்டேன். இதை சாயங்காலமாக நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக தான் ஊற போட்டிருக்கேன். ஒரு அரை அழாக்கு புழுங்கல் அரிசி. இப்போ இதை கழுவிட்டு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், ஒரு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான். அதை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். இஞ்சி, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். எது எதுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கு சட்னிக்கு தான் நான் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ 2-3 பத்தை தேங்காய்ங்க, சட்னிக்காக தான் இது. தேங்காவை எடுத்து போட்டுட்டு இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் அதை போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது சட்னி. இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு திட்டமாக அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அரைச்சிக்கிறேங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காகவே நான் அரைச்சிக்கிட்டேன். தண்ணியாக வேணால் தண்ணியாக நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்புறமா. இப்போ நான் திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு இப்போ அந்த அரிசி ஊற வச்சுருந்தேன் பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் ஒரு அரை அழாக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த புழுங்கல் அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சிட்டோம்னா சுட சுட சுட்டு சட்னி தொட்டு சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த பொட்டேட்டோவும் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், அது சின்ன சின்னதாக இருந்ததுனால ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இல்லாட்டினா பெருசாக இருந்தால் ஒரு 2 பொட்டேட்டோ போதும். இந்த அழகு அரிசிக்கு ஒரு 2 பொட்டேட்டோ போதும். அது பேபி பொட்டேட்டோஸ் தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம். அதனால் ஒரு 5-6 எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருந்தேன்ல, அதை நல்லா கையால் மசித்து போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அதிகம் மாவு மாதிரி அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அரிசியிலே போட்டு பெரிய ஜாராக இருந்தால் அது நான் சின்ன ஜார் எடுத்துட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இதையும் நல்லா நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பெரிய ஜாராக இருந்தால் அந்த அரிசியோடையே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் நம்ம. இப்போ இதையும் அந்த அரிசி மாவுலேயே போட்டுக்கலாம். நம்ம நல்லா ஒரு மாதிரி பைண்டிங் ஆகிடும் இந்த அரிசி மாவோட. இது ஒரு போண்டா தாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக தான் இது ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. இதுக்கு வெங்காயம் ஒரு 2-3 அரிஞ்சு வச்சுருந்தேன். நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். இஞ்சி நல்லா ஒரு துண்டு, ஒரு அரை விரல் சைஸ் எடுத்து அதை நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா 2ஆக கீறிட்டு நல்லா தூளாக கட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. நம்ம போட்டுட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். உப்பு திட்டமாக போட்டு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ எல்லாமே அரைச்சி போட்டோம், உப்பு போடலை இல்லையா. உப்பு திட்டமாக போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சுட வச்சு அழகாக சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுக்கலாங்க. அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுக்கணும். அதாவது இது அரிசி மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் நின்று வேகும். இது நல்லா ஒரு 4 நாளாக போட்டு எடுக்கலாம். அப்படியே நிறைய போட்டால் கூட ஒட்டாது. நம்ம எப்படி எடுத்தோம்னா தனித்தனியாக வந்துடும் அது. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு சட்னிக்கு தாளிச்சிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். சட்னிக்கு கருவேப்பிலை தாங்க போடுறேன். இப்போ இதை எடுத்து சட்னியில் கொட்டிட்டு இது ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா அந்த கொத்தமல்லி போட்டு தேங்காய் சட்னி நல்லா செம்மையாக இருக்கும் இந்த போண்டாக்கு.
இது நல்லா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. தனி டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட டீயோட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட செம்ம அருமையாக இருக்கும். அரிசி மட்டும் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அதுலேயே நான் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிறேன். ஊற்றி சுட வச்சுட்டு சின்ன எண்ணெய் சட்டி தான் போட்டிருக்கேன். இதுலேயே போட்டு எடுக்கலாம். சும்மா மாவு எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான். இப்போ எண்ணெய் காயட்டுன்னு மாவு எடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேறு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பெருங்காயம் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட வேண்டியதாங்க. இந்த பெருங்காயம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எண்ணெயில் அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான். கொஞ்சம் நிதானமாக வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக வேகும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்நாக்ஸு. ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோம் இல்லைங்களா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் இது வேகும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். இது ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் எடுத்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால தான் இதில் கொஞ்சம் இந்த பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராகவே சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அரிசி மாவு உருளைக்கிழங்கு போண்டா வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி எடுத்தாலே வந்துடும் தனித்தனியாக. இல்லை நீங்கள் 4 நாளாக போட்டு கூட எடுங்க. பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையாக வேகும் அது. எடுத்து இந்த சட்னியோட இந்த போண்டாவை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள், இந்த போண்டா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த இதை போட்டுட்டு இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. சும்மா கொஞ்சம் தான் போட்டோம், ஒரு அரை டம்ளர் போட்டு உருளைக்கிழங்கு போட்டோம். நல்லா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஆனால் நான் ஒரு 2 டைம்ஸாக தான் போட்டு சாப்பிட்டோம் இந்த மாவையே. அவ்வளோதான். இது போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த போண்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. மேலே அப்படியே லேயராக கிறிஸ்பியாக ஆகிடும். உள்ளாரையும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம்.